கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ பிரசோதயாத். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். வெற்றி உங்களுக்கே. இது கார்த்திகை மாத பலன்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசியில் சூரியன் அந்த 29 நாட்கள், கார்த்திகை 9 முதல் கார்த்திகை 29 நாட்கள், 29 வரை 29 நாட்கள் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய, அதாவது சூரியன் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெறுமா, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குமா, எல்லாரும் ஆயுளோடு இருப்பீர்களா, நோயினோடு இல்லாமல் இருப்பீர்களா, அதே நேரம் உங்க தந்தையால் யோகத்தை பெற முடியுமா, பூரியத்தால் யோகத்தை பெறுமா, சொத்துக்களால் யோகத்தை பெற முடியுமா, நல்ல வருமானங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுமா, நினைச்சமாய் சொத்து சுகங்களை அடைய முடியுமா என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம். சொத்து சுகங்களை பெறக்கூடியது, தொழில் வளங்களை பெறக்கூடிய, நிரந்தர வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த 8ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்தில், காலபுருஷ தத்துவத்துக்கு பணபரஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம். அப்ப எல்லாருக்குமே ஒரு பிரகாசமான ஒளிமயமான ஒரு சிறப்பான யோகம் ஏற்படுகின்றது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் சூரியனுக்கு அட்டமாதிபதி தோஷம் கிடையாது. அதை விட அள்ளி தருகின்ற யோகம் அந்த இடத்துல. கார்த்திகை மாதம் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன் பிரவேசித்தாலும் அட்டமாதிபதி தோஷம் இல்லை, அவருக்கு அள்ளி தருகின்ற யோகம்தான். யாருக்கெல்லாம் சிறந்த யோகத்தை, தொழில் வளத்தை, சிறந்த செல்வத்தை, பணம் கொட்டி தருகின்ற யோகத்தை, நல்ல பிள்ளைகளுக்கு திருமண யோகத்தை, பதவி உயர்வை யாருக்கெல்லாம் தரப்போகின்றார். இந்த இடத்துல சூரிய பகவான் 29 நாட்கள் இருந்து அதற்குரிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். ஆக இந்த சூரியனாகப்பட்டவன் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 29 நாட்கள் உங்களுக்கு சொத்து சுகங்கள் சேருமா, உங்க பிள்ளைகளுடைய திருமணம் சிறப்பாக நடக்குமா, உங்கள் கடன், ஏற்கனவே கடன் இந்த கடன் நிவர்த்தி அடையுமா, இல்லை கடன் கொடுக்கக்கூடிய தொழில்களில் விருத்தி அடையுமா, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா, குடும்ப கஷ்டம். ஏன்னா 8ஆம் இடம் சில பேருக்கு மாங்கல்ய பலம் கூடுகின்ற ஒரு காலம், திருமணங்கள் கை கொடுக்கக்கூடிய காலம். அதாவது 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் என்பதால் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அருமையான காலம். அதாவது வயதானவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கக்கூடிய காலம். உழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வயதுள்ள உழைக்கக்கூடியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு பிள்ளைகளுடைய பதவி, பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுடைய திருமணம். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான பதவி, இதெல்லாம் ஏற்படுத்த போகின்ற ஒரு முக்கியமான மாதம் கார்த்திகை மாதம். அதற்குரிய பலனை மேஷம் முதல் மீனம் வரை தெளிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதற்கான ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன்கள் வழங்கப்படுகின்ற. டிக் பண்ணா பாருங்க, என பல அற்புதமான விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்காக புரிஞ்சுட்டீங்களா? ஆக நம்ம எல்லா ராசிக்குமே பார்ப்போம். இது பொது பலன், அதே நேரத்தில் பொதுவான பலன். சரிங்களா? ஏன்னா இது உலக நாடுகளில் எல்லாருமே நீங்கள் அங்கேருந்து கால் பண்ணும்போது தெரியுது. அப்போ எல்லாருமே உலக நாடு, எல்லா நாடுகளும், மலேசியா, சிங்கப்பூர்,
ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்லேருந்து கால் பண்ணும்போது தெரியுது நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்கள், இவ்வளோ தமிழ் மக்கள் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்றது புக் பண்ணும்போது தெரியுது. புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், சந்தோஷமான விஷயம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அந்த அப்பாயின்மெண்ட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் லேட் ஆகலாம். இருந்தாலும் சொன்னது நடக்கும். பிரம்மசாஸ்திரம் சொன்னது நடக்கும். பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து, பிரம்மனால் படைக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே கார்த்திகை மாத பலனை பார்ப்போம். கார்த்திகை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்? துலா ராசி. இந்த துலா ராசிக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள், ஒரு ஆச்சரியப்படக்கூடிய முன்னேற்றங்கள், ஒரு அதிசயப்படக்கூடிய முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு துலா ராசிக்கு. ஏதோ வார்த்தைக்காக சொல்லல. முதல்ல ஒரு ஜாதகருக்கு பணம் ரொம்ப முக்கியம். பணம் இன்னைக்கு உலகமே பணம் தான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நினைச்ச மாதிரி சாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் துலா ராசிக்கு ஏற்பட்டிருக்கிறது. முதல் விஷயம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரனும் குரு ரெண்டுமே பொருளாதாரத்தில் லட்சக்கணக்க கோடிக்கணக்க கொட்டி தருகின்ற 2 கிரகங்கள். சுக்கிரன், குரு. குரு அதிச்சார குருவாக பெயர்ச்சி அடைந்து துலா ராசிக்கு 10ஆம் இடம் தசமஸ்தானத்தில், ஒரு கேந்திரத்தில் மிக அதிக வலிமை வாய்ந்த இடம் ஒரு 10ஆம் இடம். 10ஆம் இடம் போச்சுன்னா யாருமே உலகத்தில் தொழிலே பண்ண முடியாது, தொழில் பார்க்க முடியாது, எந்த வேலையில் நிரந்தரமா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தசம கேந்திர ஸ்தானம் சந்திரனுடைய இடம். 10ஆம் இடம் துலா ராசிக்கு சந்திரனுடைய இடம். சந்திரன் ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம், காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதி உட்கார்ந்திருக்கார். காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடத்தில் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். எப்படிப்பட்ட யோகம் தெரியுமா? பிரமாதமான யோகம் துலா ராசிக்கு. ஆக செய்கின்ற தொழிலில் மேலும் மேலும் முன்னேறக்கூடியது, பண வருமானம் கொட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். பூமி மனை வாகன யோகங்கள், சொத்து யோகங்கள், பதவி யோகங்கள், உயர் பதவி யோகங்கள் என்று மேலும் மேலும் முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு, சிறந்த காலங்கள் என்று சொல்லலாம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக உங்க ராசியிலே சுக்கிரன், உங்க ராசியிலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலம். கார்த்திகை மாதத்தின் ஆரம்ப காலத்துல துலா ராசியில ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இந்த கார்த்திகை 11 வரை சுக்கிரன் ஆட்சி பெற்று பலவிதமான செல்வ யோகங்களை, தொழில் யோகங்களை, திருமண யோகங்களை, சுபகாரியங்களை, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது வராத காசு பணம் வர வைக்கக்கூடிய, வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய, நினைச்ச மாதிரி வருமானத்தை பார்த்து அப்படி கம்பீரமா அப்படி பீடு நடை போடக்கூடிய, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய, வெற்றிக்கு மேல் வெற்றி அடையக்கூடிய, வருமானத்துக்கு மேல் வருமானம் பெறக்கூடிய, உத்தியோகம் வேலை செய்பவர்களுக்கு உத்தியோகம், தொழில் செய்வதற்கு தொழில் முன்னேற்றம், ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறதும் ப்ரமோஷன், புதிய வேலை வாய்ப்பை தேடக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் துலா ராசிக்காரங்க ஆட்டி அடிமையா இருக்க மாட்டாங்க. சொந்த தொழில் தான் பெரும்பாலும் சொந்த தொழில் தான். ஒரு சில பேர் தான் அங்காங்கே ஒரு பொதுப்பணியில் அரசாங்க சேவை செய்யக்கூடிய மிகப்பெரிய, அப்படி பார்த்தாலும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருப்பாங்க,
வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, நீதிபதிகளாக இருப்பாங்க. இப்படி அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பதவி முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் எந்தவித மாற்றமே இல்லை. வியாபாரத்துறையில் இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தும். புதையல் போன்ற வருமானம் கொட்டிக்கிட்டு காசு நைட்டு ஆனா ராத்திரி ஆனா மழை போல காசு பணத்தை கொட்டி அப்படி குமிச்சு வச்சுட்டு என்னன்னு அவ்வளவு வியாபாரத்தில் பணம் வரும். மழை போல குச்சி வச்சு அப்படி குமிச்சு என்னன்னு பொது இயல்பா சாதாரண ஒரு காலங்களிலே துலா ராசிக்கு நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு காலம். என்ன கடந்த காலங்கள் வந்து எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்தல, அந்த செலவு இந்த செலவு உடல் பாதிப்பு அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து ஒரு புறம் வந்து பாதகாதிபதி ஆகிறார், சரராசிக்கு பாதகாதிபதி ஆகிறார். ஆக மூத்தவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு, அவங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய நிலை, அதில் கொஞ்சம் செலவினங்கள் இவங்க கையிலேருந்து காசு போட்டு செலவு பண்ணி அந்த பெரியவங்களை பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும். இந்த வகையில் தான் செலவு. அதாவது அதே நேரத்தில் தாய் தந்தர்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணக்கூடிய நிலை. சரி, இப்போ 2 அமைப்பை பார்த்துட்டோம். அசுரகுரு, தேவகுரு. சுக்கிரனுடைய அவருடைய ஆட்சி வீட்டிலே சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. செல்வத்தையும் தொழில் வளத்தையும் பதவி யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பகவான் 3, 6க்குரியவராகி சொந்த தொழில், அதாவது நிறைய தொழிலாளர்களை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஆடை ஆபரணம், டெக்ஸ்டைல், வாகனம், ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல் நிறுவனங்கள், புரிஞ்சுட்டீங்களா? ஆக கார் ஷோரூம், ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடியவங்க, வீடு இடம், அப்படியே சொத்து மேலே சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த சொத்து வாகன யோகம், சொத்து யோகங்களை எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, வாகன யோகத்துக்கு சுக்கிரன், சொத்து யோகத்துக்கு என்ன வேணும், என்ன இருக்குன்னா செவ்வாய், பூமிகாரர்கள். இடம், வீடு, வாசல், பூமி யோகங்கள். அது மேலும் ஏற்கனவே சொத்து வச்சிருப்பீங்க, நீ சொத்துக்கு மேலே சொத்து, அது ரியல் எஸ்டேட் பார்க்குறவங்களுக்கு பூமிகளால் மிகப்பெரிய வருமானத்தை தரக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று, 2ஆம் இடத்தில் துளாராசிக்கு 2ஆம் இடத்தில் விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப ஆட்சி பெற்றிருக்க அமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் 2 மாசம் அங்கே இருப்பார். நல்லா சம்பாதிக்கலாம், பிரமாதமா இருக்கு. துளாராசிக்கு 7-2க்குரியவர். இப்ப அந்த 7-2க்குரியவரோடு உங்கள் செய்கின்ற தொழில் மிக பிரகாசமாக, பிரபலமாக, வருமானத்துடன் உங்களை அடையாளம் காட்டக்கூடிய, உலக அளவில் அடையாளம் காட்டக்கூடிய, சர்வதேச அளவில் அடையாளம் காட்டக்கூடிய பெரிய நிறுவனங்களா இருக்கு. உங்களுக்கு சர்வதேச அளவில் உங்கள் அடையாளம் காட்டக்கூடிய மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்துவீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேரும் புகழும், அதுக்கு மேலும் மேலும் பேரும் புகழும் உங்க நிறுவனத்துக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சூரியன் வந்து செவ்வாயோட சேர்ந்து இருக்கார் தனஸ்தானத்து, குடும்பஸ்தானத்தில். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பயணங்களால் வருமானம், வாகனங்களால் வருமானம், பூமிகளால் வருமானம், சகோதரர்களால் வருமானம், கூட்டு தொழிலால் வருமானம். என கணவன் மனைவி சேர்ந்து கூட்டு தொழில் பார்க்கலாம், இல்லை சகோதரர்கள் சேர்ந்து கூட்டு தொழில் பிரமாதமாக இருக்கும். இந்த காலங்கள் சகோதரோடு கூட, உடன் பிறந்த சகோதரோடு, இல்லாட்டி சகோதர உறவுகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உறவாக இருந்தாலும் கூட்டு தொழில் பண்ணும்போது, கூட்டு தொழில் ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மிகப்பெரிய தொழில் ஏற்படுத்தலாம். இந்த காலங்கள் திருமணம் வந்து மனைவி வந்து மிகப்பெரிய சொத்துக்களோடு மனைவி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய சொத்துக்களோடு. மனுஷனுக்கு வேண்டியது நல்ல கல்வி, நல்ல தொழில், நல்ல வியாபாரம், நல்ல உத்தியோகம், நல்ல மன வாழ்க்கை, நல்ல சாப்பாடு எல்லாம் இருந்துச்சு. நல்லா சாப்பிடணும்ல. அது மனைவி கலஸ்திரம், சுக்கிரன் வலிமையா இருந்தால் நல்ல கலஸ்திரம்.
சுக்கிரன் லக்னத்திலே வலிமையா இருக்காரு, அதாவது ராசியிலே வலிமையா இருக்காரு. ராசி தான் லக்னம், கோச்சாரப்படி ஒரு ராசி லக்னம். அப்ப அங்க வலிமையா இருக்கார். சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிற அமைப்பு. அப்ப 2ஆம் இடம் வருமானம் தரக்கூடிய அமைப்பு. அந்த இடத்துல வருமானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். உடன் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் அதிபதியாகப்பட்ட புகழ் பெறுகின்ற உங்க செய்கின்ற தொழிலில் புகழோடு வருமானத்தை தருகின்ற அந்த சூரியன் அந்த செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். காலச்சக்கரத்துக்கு 2ஆம் அதிபதி காலச்சக்கரத்துக்கு 8ஆம் அதிபதினு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். 8ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் பணபரஸ்தானம், 2ஆம் இடம் பணபரஸ்தானம். அப்ப காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடமே உங்களுக்கு 2ஆம் இடமா அமைகிறது. காலச்சக்கரத்துக்கு பணபரஸ்தானமே உங்க ராசிப்படி பணபரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்ப எப்படிப்பட்ட பண வருமானம் கிடைக்கும் தெரியுமா? பிரம்மாண்டம், பிரம்மாண்டம், டாப்ல போயிருவீங்க. ஆக துலா ராசி நேயர்களே, கண்டிப்பாக இது ஒரு பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு 60% எடுத்துக்கலாம். கண்டிப்பா உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும். உங்க பிறந்த ஜனன ஜாதகத்தை என்ன நவக்கிரக கோள்கள் அந்த கோள்கள்லாம் அந்த 12 கட்டத்தில்